பலமா கேக்குது. என்னது இது மேகியோட தூரன் கொடுத்துருக்காங்க, மேகி கப்ல மைக்கு வேற. ஓகே, வணக்கம் பூதங்களே. உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. என்ன பூதங்கள் அமைதியா இருக்காங்க? பாங்க நீங்க தான் பாங்க. பாக்க மான்ஸ்டர் மாதிரி இருக்காரு. உங்க பேர் என்ன? என் பேர் ரோசி. நீங்க யாருங்க? பாக்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஏதோ ஒரு சீரிஸ்ல உங்களுக்கு டாக்டரா பாத்துக்கிற மாதிரி இருக்கு. அது வேற ப்ரோ. அது வேறயா? நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் இல்ல. நம்ம டாபிக் உள்ள போடுவோம். ஓகே, பேய பத்தி பேசுவோம். பேய பத்தி எல்லாருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கு. சில பேர் சொல்றாங்க சத்தவங்க தான் பேய வருவாங்க, சில பேர் சொல்றாங்க மனுஷன் மாதிரி அது ஒரு என்டிட்டி ப்ரோ, பட் எப்படி கண்ணுக்கு தெரியாதுன்றாங்க, செவுத்துல பூரோன்றாங்க. நம்மளுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. பட் ஓகே, சில பேர் சொல்றாங்க நெகட்டிவ் எனர்ஜி கும்போல் பண்ணி ஈக்காட் பண்றாங்களா, அது இந்த பூதங்கள் தான் சொல்லுவோம். சோ நம்ம அவங்க கிட்ட கேட்போம், பேய்னா என்ன உங்களுக்கு ஒரு 2 வார்த்தையில சொல்லி முடிங்க. நீங்க என்ன நம்புறீங்க? சத்தவங்க வராங்களா? பேயின்றதே வந்துட்டு ப்ரோ, மைக்கி கப்ப கொஞ்சம் கிட்ட எடுத்து. பேயின்றதே வந்துட்டு 3 வார்த்தை. அது 2 வார்த்தையில எப்படி ப்ரோ சொல்லி முடிக்கிறது? நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க பேய பத்தி இப்ப சொல்லுங்க ப்ரோ. நீங்க பேய்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேய்னா என்ன? இல்ல, எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு. அது நான் உங்ககிட்ட முதல்ல கேட்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. உங்க சேனல் நான் பேய வந்து நம்ப மாட்டேன் ப்ரோ. எனக்கு சத்தவன் பேயா வருவான் அந்த மாதிரி நம்பிக்கைலாம் இல்ல. இவங்க தான் என்ன நம்ப வைக்க போறாங்க. என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க. என் நண்பர் முதல்ல சொல்லுவாரு. சரி, பேய்னா என்ன ப்ரோ? சத்தவங்க வருவாங்களா? பேய் வந்து ப்ரோ, ஓகே, இது பேய்ங்க வந்து இன்னைக்கு நேத்து டாபிக் கிடையாது ப்ரோ. ஆமா, காலகாலமா நம்மளோட வாழ்வாதாரத்திலே வந்து ஒரு உள்ள விஷயம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா பேய் வந்து நம்பாதவங்களும் ஒரு சைடு இருக்கு தான் போறாங்க, பேய் நம்புறவங்களும் ஒரு சைடு, வீடியோ பாக்குறவங்களும் வந்து நம்பாதவங்க இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக், இறக்குறவங்க ஏதாவது ஆசை வச்சிருப்பாங்க, ஓகே, அத பூர்த்தி செய்யாதவங்க பேயா வருவாங்க. ஓகே, குட் ஆன்சர் ப்ரோ. ப்ரோ நீங்க அவரே சொல்லிட்டாரு ப்ரோ. நீங்க கொஞ்சுறீங்க படங்கள்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்றாங்க, அது என்ன நினைக்கிறீங்க நீங்க? கொஞ்சரிங் இந்த படங்கள்லாம் வந்து ட்ரூ ஸ்டோரின்னு சொன்னாலும் ப்ரோ, அத சொல்றவங்க வந்து அது உண்மையா சொல்லியிருப்பாங்களா? நிறைய இருக்கு ப்ரோ. அது பின்னாடி ரொம்ப பெரிய சயின்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த பாட்காஸ்ட்ல நம்ம வந்து அதை பத்தி பேசுவோம். பட் இப்போ வந்து நம்ம ரொம்ப பேசிக்கா அந்த பேய இப்போ போயிருக்கீங்களா ப்ரோ? இது பாத்துருக்கீங்களா? கேலிஸ் கிறிஸ்டல் பாத்துருக்கீங்களா? அங்க இன்ன வரைக்கும் நைட் பேய் நடமாட்டம் இருக்குன்றாங்களா, அது என்ன நினைக்கிறீங்க? அப்படி பேய் ப்ரோ, ஒரு கேங்ஸ்டர் நடமாட்டம் இருந்தாலே அங்க போலீஸ் குமிச்சிருது. பேய் நடமாட்டம் இருந்தா ஏன் போமோ சாமியாருங்க எல்லாம் போயிட்டு ஏய் அப்பால போ சாத்தானின்னு ஓட்டுறது இல்ல? ஏன் வந்து போலீஸ் போறதுல, ஏன் ரெக்கார்ட் பண்றது இல்ல? நம்ம போவோம் ப்ரோ, போயிட்டு அங்க பேய் இருக்கா இல்லையான்னு நம்ம பாப்போம். சோ எவ்வளவு உண்மை சம்பவங்கள் இருக்குது பேயை குறிப்பிட்டு, ஏன் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் நம்ம விக்ரமாதித்தன் கதையில என்ன வருது? அது வேதாளம் ப்ரோ. பேதால வேற பேய் வேற. இப்ப எப்படி நீங்க பேய 3 கேட்டகரியா பிரிக்கிறீங்களா ப்ரோ? நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு ப்ரோ. நீங்க பேய் எத்தனை கேட்டகரியா பிரிக்கிறீங்க? பேய் வந்து நிறைய கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. நான் இப்ப வேதாளத்தை நீங்க நம்புறீங்க? இல்ல, அதையும் நடிச்ச படம். அதையும் நான் நம்பல. எனக்கு ஒரு கருப்பு கோப்பி கூட்டு வாங்க, குழம்பிட்டாங்க ப்ரோ. ஓகே, நான் ஒரு பேயா ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க ஒரு பேயா என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களா? நீங்க வேதாளம் கேக்குறீங்க. நான் வேதாளத்தை நம்பல. நீ இப்பலாம் சொன்னா அவர் நம்ப மாட்டாரு. ஆனா ஓகே, ஒரு ட்ரூத் ஸ்டோரி ஒன்னு சொல்றேன். ஓகே, அவர்கிட்ட ஒரு உண்மை கதை இருக்கா. அவங்க வந்து இது சொல்றேன். ஏன்னா பேசிக் ப்ரோ, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கூல் பேர் நம்ம சொல்ல விரும்பல. ஆனா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலே வந்து ஒரு சுடுகாடு இருக்கு. சரி, இது பேசிக்கா நிறைய பிள்ளைங்க நடக்கும். இல்ல பிள்ளைங்களை வந்து பாத்ரூமுக்கு தனியா அனுப்பாதீங்க, 2 பேர் போங்க, நைட்டு வேலைன்னா 2 பேரா டாய்லெட் போங்க. ஓகேவா? ஒரு டாய்லெட்ங்கிறது வந்து ஒரு டாய்லெட்ங்கிறது ஒரு ஆளு பயன்படுத்துற ஒரு விஷயம். அதையே 2 பேர் போக சொல்றானா, அது காரணம் பண்றதா? இல்ல, காரணம் பண்றது. காரணம் என்பது என்ன, டாய்லெட்ங்கிறது ஒருத்தன் தனியா போறான், அதுக்கே வந்து பாதுகாப்பு வேணும். ஏன் அந்த பாதுகாப்பு வேணுங்கிறாங்க? எதை காரணம்? ஏன்னா இப்ப பயணிகளே நம்ப முடியல ப்ரோ. ஒருத்தன் போனா இன்னொரு கிளாஸ்ல இருந்து தெரியல எத்தனை பாத்ரூம்னு. ஆனா இருங்க, இல்லைங்களா, அவங்க பேய் கதை சொல்லி முடிக்கட்டும். அவர் இப்பதான் டாய்லெட் போயிருக்காரு, கொஞ்சம் நேரம் அடக்கிக்கிட்டு இருங்க. ஓகே, கதைக்கு வரும். பேசிக்கா வந்து போக சொல்றது, 2 பேரும் பேய்க்கு பயப்படுறதோ, இல்ல பிள்ளைங்க நிறைய சீன ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களுக்கு பேய் பிடிக்கிறதோ, அந்த குறிப்பிட்ட ஸ்கூல்ல சொல்றேன். அந்த குறிப்பிட்ட ஸ்கூல்ல நிறைய உங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கணும். யாராவது ஒருவங்களாவது இந்த கதையை கேட்டுப்பாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப பேய் சட்டை இருக்கு, 3வது மாடியில இந்த சட்டை. என் ஸ்கூல்ல இருந்துச்சுதான். உங்க ஸ்கூல்ல இவரு சட்டை சொல்ற வந்து பேய் சட்டை. நீங்க ஒரு கேமரா வந்துச்சு, அந்த காடும் அது கேமரா அப்படியே
ஏய் ஃபோக்கஸ் கதை சொல்றவங்களுக்கு கொடுப்பா, என்னப்பா கேமரா பேண்டிய. அப்ப அந்த மாதிரி பேய்க்கு ஒரு கான்செப்ட் வந்து லைஃப்ல இருக்குது. ஓகே, உண்மையாவே இருக்கு ப்ரோ. நீங்க அத ஆணித்தனமா நம்புறேன். ஆல்ரைட் ப்ரோ. ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா? மலாய் ஸ்கூல் படிச்சீங்களா? ஸ்கோலா மனுங்க படிச்சீங்களா? உங்க ஸ்கூல்ல ஹிஸ்டரியா படிச்சிருக்கா யாருக்காச்சும்? நான் படிச்ச வரைக்கும் சரியா ஞாபகம் இல்ல ப்ரோ. நம்ம ஒண்ணா தானே படிச்சோம். நீங்க சொல்லுங்க, நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு பிடிச்சிருக்குது? பிடிச்சிருக்கு. அது பேய் இல்லன்றீங்களா நீங்க? எனக்கு தெரியல ப்ரோ. மேபி அவங்களோட ஸ்ட்ரெஸ்னால அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டேட்க்கு போயிருக்கலாம், ஒரு பைத்தியம் பிடிச்சி ஆடுற மாதிரி ஒரு ஸ்டேட்க்கு போயிருக்கலாம், தெரியல. அது எனக்கு நான் போய் இருக்குன்னு சொல்ல இல்லன்னு சொல்ல. சரி ப்ரோ, அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ன்றீங்க நீங்க. ஓகே, அப்புறம் எதுக்கு வந்துட்டு உஸ்தாட் வந்துட்டு அங்க வந்துட்டு இந்த லடா இத்தம்லாம் போட்டோன்னு தான் அது வந்துட்டு அடங்குது? நீங்க வந்துட்டு இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு 1000 விஷயம் சொல்றேன், நீங்க எதுக்குமே வந்துட்டு ஒரு ப்ரூஃப் காட்ட மாட்டீங்க. இல்லன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுங்க, இருக்குன்றதுக்கு நாங்க தான் ப்ரூஃப் கொடுக்குறோமே. இல்லன்னு நீங்க ஒரு ப்ரூஃப் கொடுங்க ப்ரோ. இல்லன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணுமா? இருக்குனாதான் ப்ரோ ப்ரூஃப். ப்ரோ இருக்குன்னு தான் இப்ப நான் சொன்னேன், ஸ்கூல்ல ஹிஸ்டரியா வருது. அது ஏன் டாக்டரை கூட்டு போகாம உஸ்தாட் வந்து லாடா ஹித்தம் போடுறாங்க? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. சரி, லாடா ஹித்தம் தஞ்சை பெரிய கோயில நம்புற நீங்க, வேதாளம் வந்துட்டு விக்ரமாதித்தன் முதுகுல இருந்தது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் வேதாளத்தையே நம்பல. சுனாமி வந்துருக்கா? இல்ல நீங்க சொல்லுங்க. ஏய் ஆஃப் டாபிக் கட் பண்ணி எடிட் பண்ணியாதான். நான் வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். நான் வேதாளத்தை நம்பல. அவரு விக்ரமாதித்தன் தலையில பேய் இருந்துச்சுன்னு சொன்னாரு. கதை ஒழுங்கா போய் சேரணும். அவரு தோல் பட்டையில இருந்தது பேய் இல்ல வேதாளம், அது திருத்தி சொன்னா அதுக்கு நான் வேதாளத்தை நம்பல. இப்ப மேட்ருக்கு வருவோம். இப்ப பேய் வேதாளம் என்னது, பேய்ல என்னது? எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நீங்க அந்த கதையில இருக்கிற ஒரு என்டிட்டியை சொன்னேன். என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. இப்ப ஹிஸ்டரியாக்கு வரேன். ஹிஸ்டரியா பிடிக்குது, லாடா ஹித்தம் தூவுறாங்க, ஹிஸ்டரியா போகுதுன்றீங்க. ஹிஸ்டரியா பிடிக்கிறது பேய்னாலன்றது சயின்டிபிக்லி ப்ரூவன் ஆகப்படாத ஒண்ணு. ஏதோ ஒரு என்டிட்டி இறங்குது, சோல் இறங்குது, அப்படிலாம் ஒன்னும் வந்து சயின்டிபிக்லி ப்ரூவன் பண்ணல. பட் என்னன்னா லாடா ஹித்தாம் போட்டு ஹிஸ்டரியா போகுதுன்றீங்க. இப்ப அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன், லாடா ஹித்தாம்ல என்ன குவாலிட்டி இருக்கு அது ஹிஸ்டரியாவை விரட்டுது? ஓகே, இதுக்கு நான் சொல்றேன், வச்சிருக்கேன் பதில் எடுத்து வந்திருக்கேன் பேக்ல. ஓகே, லாடா ஹித்தாம்ல வந்து ப்ரோ ஒரு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இது இருக்கு. அதனாலதான் வந்துட்டு வீட்ல வந்து லாடா ஹித்தாமே உப்பியும் ஒரு கார்னர்ல வைப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த வீட்ல இருக்கிற நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பேசிக் வந்து ஒரு நம்பிக்கை. அந்த எனர்ஜியை வச்சு அவங்களால முடிஞ்ச தீய சக்தியை வந்து ஓகே விரட்டுறாங்க, கட்டுப்படுத்துறாங்க. அப்படின்னு கட்டுப்படுத்துறாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, சோ சயின்டிபிக்கலா வந்து ஒரு பேட் எனர்ஜியா ஒரு குட் எனர்ஜி வந்து எப்படி இருந்தாலும் வெட்டிரும் அப்படிங்கிற ஒரு இது நியூட்ரல் பண்ணிடுறது ஒரு கருத்து, உங்க கருத்து. ஓகே, சரி, உங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப அவரு சொல்லிட்டாருல தண்டாஸ் போகும்போது அந்த பேய் பயம் இருக்கு, அந்த ஸ்கூல் நம்புறாங்கன்னு. உங்களுக்கு பர்சனலா நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பேயினால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்கும் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு ப்ரோ. ஓகே, மைக் பிடிக்கிறீங்களா? என்னப்பா ப்ரோமேன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோ? எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு ப்ரோ. நாங்க வந்துட்டு சொந்தமா வந்துட்டு ஒரு நிலத்துல வந்துட்டு காலாலாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஒரு பிசினஸ். அந்த நிலம் வந்துட்டு ஒரு பாலடைஞ்ச நிலனே சொல்லலாம். ஓகே, நாங்க வந்துட்டு எத்தனையோ நாள் அங்க வேலை செய்யும் போது ப்ரோ நாங்க லைஃபா பாத்துருக்கோம் அப்படியே நடந்து போறது. எங்களுக்கு அந்த இருட்டிலே போறது தெரியும். உங்களுக்கு வந்துட்டு ப்ரோ சும்மா இப்படி ஒண்ணு இப்படி உங்களை பாஸ் பை பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ணுமா பண்ணாதா? அந்த ஒரு எப்படி சொல்றது கூஸ் பம்ப்ஸ். ஓகே, அது இருக்குதா இல்லையா? ஆமா. அது ஏன் வருதுன்னு நீங்க ஒரு காரணம் சொல்றீங்களா? நீங்க இல்லன்னு சொல்றீங்க. சரி, அது என்ன? அது எப்போ வரும்னா அப்நார்மலா ஏதாச்சும் ஒன்னு ஃபீல் பண்ணும்போது, திடீர்னு ஒரு சில்லுன்னு காத்து அடிக்கும் போது நம்ம யாராச்சும் பாஸ் பை பண்ண போனா நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு அது ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆனா கண்ணால பாக்குறது நீங்க பாத்திருக்கீங்க. இப்படி ஒண்ணுமோ ஒரு ஷேடோ பாஸ் பை பண்ணுது, நீங்க லைஃபா அதை பாக்குறீங்க. கண்டிப்பா நான் அதை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். நானும் பேய் நம்பி இருப்பேன். ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஓகே, இப்ப என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப வந்து பேய் இருக்குன்றீங்களே, யாரு பேயா வரான்னு நினைக்கிறீங்க? இப்படி அந்த பேயாவ குவாலிஃபிகேஷன் ப்ரோ, அது வந்துட்டு ஆளா வருவாங்க, இவங்க செத்து போயிட்டா வருவாங்க, அதெல்லாம் இல்ல. உங்களோட அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. வெளியில போயிட்டு வரும்போது காதை கழுவிட்டு வராங்கன்னு சொல்றது ஒரு மித்து. அதோட நம்ம கூட எதுவும் ஈக்குவட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு இப்ப நம்மளை சுத்தி நம்ம ஒரு பாசிட்டிவா இருந்தோம்னா நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கும் ப்ரோ. அது வந்துட்டு நம்ம கண்ணால பாக்குறது, அது குருவும் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இருக்கு. ஓகே, இல்ல உங்களோட ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒப்பீனியன், எப்படி இதெல்லாம் தோன்றி இருக்கும் அப்படின்னு. இப்ப அவர் சொன்னால இறந்தவங்க வருவாங்க, நீங்க படைக்கப்பட்டது நம்புறீங்களா இல்ல
ஒரு சாஸ் கேக்குறேன் எப்படி தோன்றிருக்கும் ப்ரோ நான் அதுக்கு படிச்சோம் இல்ல ப்ரோ. இல்ல உங்களோட ஒரு எனக்கு தெரியும் இருக்குதுன்றது எனக்கு தெரியும். இருக்குதுன்னு தெரியும். ஆனா அத எப்படி வந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு ஐடியா இல்ல. நீங்க உங்களோட ஒரு இது என்னோட ஒரு ஒபினியன் என்னன்னா, பையனுக்கு பசி எடுத்துக்கிச்சு போல. ஓ மை காட், சந்தேகப்பட்டு விட்டேன். போன் அடிக்குது, கட் பண்ணி விட்டுறேன்.